நாள் முழுக்க காத்து கிடந்து அந்த அம்மா கார் எடுத்துட்டு வந்துருச்சு. கார் எடுத்துட்டு வந்த உடனே நடுவழியில அப்போ மௌனம் கையை கட்டி நின்ன உடனே பார்த்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி நடு ரோட்ல, கொடநாட்டுல, ஊட்டியில நடு ரோட்ல ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்தீங்களா விழலையா? அம்மையார் ஜெயலலிதாவுடைய காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கதறி என் பையனை மன்னிச்சிருங்கன்னு உங்க அப்பா சொன்னதுனால, அம்மா மன்னிச்சிருங்கம்மான்னு நீங்க சொன்னதுனால, அதுக்கப்புறம் தலைவான்னு மட்டும் வந்துச்சு டைம்ல தூக்குனீங்க. காட்சிகள் உள்ள சின்ன வசங்களை தூக்கிட்டு கம்பக்கூட்டுல கையை வச்சுக்கிட்டு என்ன வீடியோ போட்டீங்க? இன்னைக்கு சிங்கம் கர்ச்சிச்சுன்னா 8 கிலோமீட்டருக்கு காடே அதிரும் அப்படின்றீங்கல்ல. அன்னைக்கு என்ன பண்ணீங்க? நாங்க ஒட்டுமொத்தமான டீமும் அதிர்ந்து போயிருக்கோம். எதுக்கு அதிர்ந்தீங்க? அன்னைக்கு ஜெயலலிதாங்கிற பெண் சிங்கம் கர்ச்சிச்சது, அதனால நீங்க அதிர்ந்து போயிருந்தீங்க. அம்மையா ஜெயலலிதா இருக்கும்போது அரசியல் பண்ணாம ஐயா கலைஞர் ஆக்டிவா இருக்கும்போது அவர்கிட்ட என்ன பண்ணீங்க? கனிமொழின்னு ஒரு படங்க, ஜெய் நடிச்ச படம். அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சுக்கு யாரு இந்த தாவேக்கா தலைவர் விஜய் இருக்காப்ல போயிட்டு கனிமொழிங்கிறது அவ்வளவு அழகான பேரு. ஐயா கலைஞர் அவர்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய மகளுக்கு கனிமொழின்னு பேர் வச்சாரு. கனிமொழின்னு நாட்டில் வேற யாருக்குமே பேர் இல்லை, நேரடியாக அவர் கனிமொழி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. கனிமொழின்னு பேர் வச்சாரு. அழகழகான பேர்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கு அப்படின்னு பேசுறது. கலைஞர் உயிரோடு இருக்கும் போதே கலைஞருக்கு செலவைக்கணும் அப்படின்னு பேசின ஒரே ஒருத்தர் தமிழ் சினிமாவில் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய நடிகர்கள் இருக்காங்க, நிறைய பேர் மன்னன்மார்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசல. இந்த ஆள் பேசினாப்ல. கலைஞர் இருக்கும்போது கலைஞருக்கு கூச்சா தூக்கி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஜெயலலிதா காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடிட்டு இன்னைக்கு இருவரும் தலைவர்கள் இல்லைன்னு அரசியல் செய்ய வந்துட்டு அந்த கட்சியே ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்து கிடந்து தலைவா படத்துக்கு வெளியிட வைத்த நீங்க, அதுவும் அந்த தலைவா படம் வந்த பிறகு கையை கட்டி வீடியோ போட்டார் இல்லையா? அந்த வீடியோல சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நல்ல ஆட்சி அம்மா அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இது பண்ணலாம 2016 தேர்தலுக்கு இவங்க கட்சிக்கார மக்கள் இயக்கத்தை சொல்லி ஓட்டு போட சொல்லிட்டு இந்த ஆட்சி அமைப்பிற்கு நானும் அணிலாக உதவி செய்தேன், அதனாலதான் அணில் அடின்றாங்க. சும்மா அணில்னு சொல்ல, இவர் தான் சொன்னாரு நான் அணிலாக இருந்து பாடுபட்டில பெருமை கொள்கிறேன் அப்படின்னு பேசிவிட்டு இப்ப எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சி யாருக்கு தெரியுமா? அந்த கட்சி எப்படி போயிடுச்சு தெரியுமா? நான் தான் அடுத்த எம்ஜிஆர், நான் கருப்பு எம்ஜிஆர்.